என் செல்ல குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் உன்னிடத்தில் சரியாகவே உணர்த்துகின்ற இந்த காலம் வரும்பொழுது நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய அஷ்டமியின் விடியலில் நல்ல செய்தி ஒன்று நீ செவிகுளிர கேட்கப் போகிறாய் என்றால், உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கான பலனைத்தான் உன் அம்மா நான் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் வந்து நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இந்த வராகியானவள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் வரும்பொழுது உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் நமக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் நம்மை ஒவ்வொரு விதமாக செதுக்கி கொண்டிருக்கிறதல்லவா? இந்த வாழ்க்கையானது நமக்கான தேவைகளை எல்லாமும் முன்னுக்கு பின் முரணாக நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்குள் குழப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ குழம்பி தவிக்க வேண்டாம். உனக்காக எந்த நேரமும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இனி அத்தனை விஷயங்களும் என் பிள்ளைக்கு பல ஆச்சரியங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கொடுக்கும். உன்னை கைவிடாத நிலையை நிச்சயமாக உனக்கு உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். நீ இழந்த பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மீட்டெடுப்பாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ என்ன நினைத்திருந்தாலும் இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடத்த வேண்டி உன்னோடு நான் வருவது போல இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஆயிரம் கஷ்டங்களும் சோதனைகளும் நமக்கு வரலாம், ஆயிரம் வேதனைகளும் நமக்கு வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த வாழ்க்கை உனக்கென எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நம்மால் சரியாக கணிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்றால் இனி எந்த நாளும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கணித்து விடுவாய். இந்த சந்தோஷம் நம்மை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை தேட வைக்கும். இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே நமக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நமக்கு எடுத்துச் சொல்லி நம்மை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. இருக்கின்ற காலம் நிம்மதியான காலமாக உனக்கு மாற வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டால் போதும் என்பது என் பிள்ளையினுடைய எண்ணமாக மாறிவிட்டது. இந்த நிம்மதி எங்கிருந்து நமக்கு கிடைக்கும், எங்கிருந்து நம்மால் பெற முடியும் என்றுதான் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா?
இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ பதற வேண்டாம். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நீ தொலைத்ததை எல்லாமும் மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் உனக்கு வரத்தான் போகின்றது. உன்னால் எதையெல்லாமும் சாதிக்க முடியும் என்று நீ நம்புகிறாயோ அவை அத்தனையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் மிகப்பெரிய உண்மையாக மாற வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் நீ எண்ணியது போல உன் கைகளிலேயே வந்து கிடைக்க வேண்டும். மனம் தடுமாறி விடாது. என் பிள்ளைக்காக எந்த ஒரு செயலையும் நான் செய்துவிட துணிந்து நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் முடிக்க முடியாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நான் முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்புவாயானால் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக உன்னால் கடந்து வந்துவிட முடியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சோதனைகளையும் நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக எதிர்கொண்டு விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்பட்டது போல எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நமக்கு மாற வேண்டும். நாம் விரும்பியது போல அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கென கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னிருந்து நான் உனக்கு எடுத்து தரும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்ததும் தவித்ததும் உனக்கே என்று சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு விடுவாய். உன்னுடைய தேவைகள் எல்லாமும் உன்னை வாழ வைப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை கொண்ட உனக்கு எல்லா விஷயங்களும் இனி நல்லதையே நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய தேவைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து உனக்கு அதனை உன் வசமாக்கி தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது. நல்லதுதான் நடக்கும் என்பது நம் எண்ணமாக மாறும் பொழுது இந்த வாழ்க்கையும் நம் வசமாகுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதை கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை என்ற பெயரில் ஏமாற்றுபவர்கள், நம்பிக்கை என்ற பெயரில் துரோகம் செய்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ கலங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் இனிமேலும் இதையெல்லாமும் நீ நினைத்து கலங்காதே. அவரவருக்கு என்ன கதாபாத்திரங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதாபாத்திரத்தை அவர்கள் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விஷயங்களை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் தாண்டி நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இதையெல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி சில விஷயங்களை நாம் எதிர்பார்க்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நமக்கு நன்மைகளைத்தான் எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பட்ட சோதனைகள் எல்லாமும் விலகி இனி உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த காலமும் எந்த நேரமும் இனி உன் வசமாகும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உரக்கச் சொல்வேன். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கான பலன்களை நிச்சயமாக நீ கிடைக்க பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே. யாரெல்லாம் முன்னின்று உனக்கு எதையெல்லாமும் செய்தார்களோ அது எல்லாமும் மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான தீர்வுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும். இத்தனை காலமும் என் பிள்ளை தவியாய் தவித்த தவிப்புகள் எல்லாமும்
இனி உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ அதிசயங்களை பார்க்க உன் வாழ்க்கை துடித்து கொண்டிருக்கிறது. நீயோ மனவேதனையினாலும் மன வருத்தத்தினாலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தொலைத்துவிட்டு வருத்தம் கொள்கிறாய். இனிமேலும் இப்படியே இருந்துவிட முடியாது. இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நாம் இப்படியே வாழ்ந்துவிட முடியாது என்பதனை நீ கவனித்து அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களில் கிடைக்கும் நன்மைகளை பற்றி யோசிக்க தொடங்கு. இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு. உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கென நான் சொல்லிக் கொடுப்பதில் இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதை நீ கண்டு கொள்வாய். எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி விட்டது என்பது நானும் அறிந்த உண்மைதான். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் நீ விரும்புகின்ற பல ஆச்சரியங்களும் நீ விரும்புகின்ற பல அதிசயங்களும் இனி உனக்கே என்று நடக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவித்ததும் நீ இழந்ததும் இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு நிச்சயமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். என் பிள்ளை, ஆசைப்பட்ட தருணங்கள் எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த காலமும் நமக்கான விஷயங்களை நாம் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் வரும்பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ மனதார உன்னுடைய விருப்பங்களை நீ நிறைவேற்றி கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய ஆசைகள் உனக்கு பல நல்ல தீர்வுகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே முழுக்க முழுக்க உன்னுடைய விருப்பங்களை உன் முன்னால் நடத்தி கொடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரமும் இந்த சூழ்நிலையும் இனி உன்னை மீட்டெடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லிவிட்ட பிறகு இனி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு இனி எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உன்னை எந்த இடத்திலும் வழிநடத்த விரும்பும் வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே கைவிட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்லது நடக்க வேண்டி நான் உனக்கு துணையாக இருப்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை தான் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நீ பெறாமல் வேறெங்கும் செல்லக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக நான் நடத்துகின்ற இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் என்பதனையும் உணர்ந்து கொள். இனிமேலும் இதற்காக எதையும் நீ கைவிட்டு விடாமல் நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. உன்னால் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னால் முடித்து வைக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து சொல்லச் சொல்ல எல்லா நன்மைகளும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எந்த நிலையில் எல்லாமும் என் பிள்ளை நீ சந்தித்த உன்னுடைய கஷ்டங்களும் காயங்களும் உன்னுடைய கண்ணீர் துளிகளும் இனி நிச்சயமாக பதிலை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாளைய விடியல் அஷ்டமியின் விடியலாகவே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தப்படும் விஷயங்கள் எல்லாவற்றையும் இது தெய்வங்களினுடைய அருளோடு உன் வாழ்க்கையிலிருந்து தவிடுபொடியாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல விஷயங்களை உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருந்து சொல்லச் சொல்ல உனக்கு எல்லாமும் நிறைவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பது எல்லாமும் உனக்கே புரிந்துவிடும். நீ யோசிக்கின்றபடி உனக்கு பல நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? எந்த தருணத்திலும் நான் இருக்கிறேன், எந்த நேரத்திலும் நான் வருகிறேன், எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைக்க நான் நிச்சயமாக உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் வராகி சொல்வது போல
இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக உன்னால் சரியாக பெற முடியும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய். ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போலவே நமக்குள் நல்மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி நமக்கு என்னவெல்லாமும் நடக்கிறதோ அவை எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் அம்மாவின் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாத என் குழந்தை, தாயானவள் சொல்கின்ற வார்த்தையில் எப்பொழுதும் உண்மை உண்டு என்று நம்புகின்ற என் குழந்தை, இனி நிச்சயமாக உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியானதொரு வாழ்க்கையை நிலையாக என் பிள்ளை நீ உணர்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதொரு நேரத்தை நான் உனக்கு வகுத்து கொடுக்கும் இந்த காலம் இனி முற்றிலுமாக உனக்கே என்று நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரம் உனக்கே என்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு இனிமேலும் நிறைவான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ கற்றுக்கொண்டால் அது போதும். நான் இருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொரு தருணங்களையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையும் நிரந்தரமில்லாத நிலை, எந்த சூழ்நிலையும் நிரந்தரமில்லாத விஷயங்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்காது. நான் இருப்பது போல இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். உனக்கான மகிழ்ச்சியை நீ உணர்வதை நானும் கண்டு மகிழத்தான் போகின்றேன். உனக்கு நான் சொன்ன விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. உனக்கு நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையையும் உன் வாழ்க்கையாக மாற்றாமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. அதனால் இனி நடப்பதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ அனுபவிக்க கற்றுக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை எல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்துவிட தயாராக இரு. எந்த நேரமும் என் பிள்ளைக்கான நேரத்தை நான் வகுத்து கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நிலையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் விஷயங்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில புரிதல்களை கொஞ்சம் நேரமாகத்தான் உனக்கு கொடுத்திருக்கிறது, கொஞ்சம் காலதாமதமாகத்தான் உனக்கு தந்திருக்கிறது. அப்படியானால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? தேவையில்லாத எல்லாவற்றையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கியது போதும். இனி உனக்கு நடப்பதில் நீ விரும்புகின்ற நம்பிக்கையும் நீ ஏற்றுக்கொள்ள நினைக்கும் நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் போல நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டு இனி நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. நாளைய அஷ்டமியினுடைய விடியலில், தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியலில் இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்படுவதை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த காலம் வரும்பொழுது இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து வாழ்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நான் எப்பொழுதும் உன்னோடு துணையிருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். முன்பிருந்தது போல இல்லாமல் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவான ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதில்
எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவனமாக இரு, கலங்காமல் இரு. உன்னுடைய வெற்றி என்றும் உன் கைகளில் அழகாக மாறட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.